நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பாசிப்பருப்பு கொழுக்கட்டை. பாசிப்பருப்பு நான் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour ஊறி இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணோன்னா மிக்சியில் ஒரே ஒரு அடி நல்லா குறகுறன்னு அரைச்சிக்கலாம். வெல்லம் நான் இதில் பாதி எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் பாதி இருந்தாவே போதும். தேங்காய் துருவல் 1/4 மூடி, தேவையான அளவு ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெல்லத்தை காய்ச்சிட்டு நம்ம பாசிப்பருப்பு மிக்சியில் அடிச்சது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிளறிட்டு ஒரு பூரணை ரெடி பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை மாவு அதை அரிசி நல்லா ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்சுட்டு வெள்ளை துணியில் நல்லா காய வச்சு சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம 2 கப் எடுத்துக்கலாம். இதை லைட்டாக நம்ம சுடுதண்ணி ஊற்றிட்டு சுடுதண்ணி அதை கூட தண்ணி கூட நம்ம உப்பு ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு மாவு கூட கலந்துக்கலாம். தண்ணி இப்போ கொதிச்சுட்டு நான் லைட்டாக ஆற வச்சுருக்கேன். அதாவது பாதி அளவுக்கு ஆற வச்சுருக்கேன். நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஒட்டுக்காக தண்ணி ஊற்றிட்டோன்னா குழஞ்சி போயிடும். மாவு பதம் கரெக்டாக இருந்தால் தான் கொழுக்கட்டை நல்லா வரும். போதும். இந்த அளவுக்கு நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையில் பிசைஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம். நம்ம அதுக்கு அந்த டைமில் பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். 2 கப் மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டில் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா தண்ணியுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிட்டோம். இதை மூடி வச்சிடலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லத்தை போட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நான் கொரகொரன்னு அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி மிக்சியில் ஒரே ஒரு சுற்றுட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி அரைப்பட்டுரும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். இது நல்லா உருகுனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை ரொம்ப சத்தான கொழுக்கட்டை. அதாவது பாசிப்பருப்பில் செய்கிறது. இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. அப்போ தான் இந்த பாசிப்பருப்பு நல்லா வேகும். பூரணம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. சீக்கிரமாக வெந்துடும். இப்போது பாதி வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஏலத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 4 ஏலக்காய் வரும். இந்த ஏலக்காய் எப்படி இந்த பொடி பண்ணுறதுன்னா, இதை எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதை ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே மிக்சியில் எடுத்து போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக அப்படியே பொடியாயிரும். நம்ம நார்மல் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா பொடியாகாது. இந்த மாதிரி இது ஈஸியாக நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த நார் இருக்கிறது பிடிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வெல்லம் வச்சுருக்கோம். நல்லா வடிச்சுக்கலாம்.
இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா சுருண்டு வர பதம் அந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுவே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க, பூரணம் ரெடி ஆயிரும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதே மாதிரி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம கிளறிக்கலாம். இப்போது பாசிப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய், வெல்லம் இது வந்து நல்லா வெந்துடுச்சு. ஏன்னா சுருண்டு வரப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், இது வந்து நல்லா இப்போ சுருண்டு வருது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நம்ம கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரணம் ரெடி பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஷேப் வேணுமோ நம்ம அது மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி அச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அச்சில் வந்து 2 பக்கம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம மாவு வந்து அதாவது பூரணம் நம்ம போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது மாதிரி போட்டுட்டு எக்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த அடியில் வந்து லைட்டாக நீங்கள் மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து கீழே நான் மாவு போட்டேன். அதே மாதிரி ஷேப் வந்து இந்த மாதிரி இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துக்குவோம். நம்ம கொழுக்கட்டை மாவில் உள்ள பூரணம் பிடிச்சி இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம எடுத்து வச்சிட்டோம். உங்களுக்கு தேவைன்னா நம்ம வந்து கையில் இந்த அச்சு இல்லைன்னா நம்ம வந்து வேறு இது கையிலேயே வந்து சும்மா கையில் பிடிச்சிட்டு நம்ம உள்ள பூரணத்தை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வேக வைக்கலாம். நான் வந்து இந்த டைம் வந்து நான் அச்சில் தான் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஸ்டீமர் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வேகிற டைம் வந்து 7 to 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டீமர் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணி ஊற்றிட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ஒரு பாத்திரம் ஸ்டீமர் வச்சிடலாம். இப்போ நான் எல்லா உருண்டைகளையுமே வச்சுட்டேன். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். ஆல்மோஸ்ட்டு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இது வந்து நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும் வெந்துருச்சுன்னுட்டு, ஒட்டலை. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். சுவையான பாசிப்பருப்பு கொழுக்கட்டை ரெடி. விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.